பிறக்கப் போகும் 2026ஆம் ஆண்டு உங்கள் வீட்டில் செல்வ மழை பொழிய வேண்டுமா? அதற்கு முன் உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த 7 தரித்திரப் பொருட்களை உடனே வெளியேற்றுங்கள். அப்போதுதான் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வருவாள். தமிழ் முரசு எல்.கே. நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் பக்தி சக்தி. ஆம், 2026 ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கம். இந்த புதிய ஆண்டில் நம் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் தங்க வாஸ்து சாஸ்திரப்படி எந்தெந்த எதிர்மறை பொருட்களை அகற்ற வேண்டுமென்று இப்போது விரிவாகப் பார்க்கலாம். முதல் விஷயம், உடைந்த பொருட்கள். உங்கள் வீட்டில் விரிசல் விழுந்த கப்புகள், உடைந்த கண்ணாடிப் பொருட்கள் அல்லது சேதமடைந்த சாமி சிலைகள் இருக்கிறதா? யோசிக்கவே வேண்டாம், உடனே அகற்றிவிடுங்கள். இவை தரித்திரத்தின் அடையாளம். செல்வ வளத்தை இது தடுக்கும். இரண்டாவது, தேவையற்ற குப்பைகள். மாதக்கணக்கில் மூலையில் கிடக்கும் பழைய நியூஸ் பேப்பர்கள், புத்தகங்கள். இவை தூசியை மட்டுமல்ல, வீட்டிலுள்ள நல்ல ஆற்றலையும் முடக்கிவிடும். வீட்டை எப்போதும் பளீச்சென வெளிச்சமாக வைத்திருங்கள். மூன்றாவது, ஆரோக்கியமற்றவை. மகாலட்சுமி ஆரோக்கியம் மற்றும் சுத்தத்தின் இருப்பிடம். எனவே வீட்டில் காலாவதியான மருந்துகள், பழைய மளிகைப் பொருட்கள், மீந்துபோன உணவுகளை ஒரு நிமிடம் கூட வைத்திருக்காதீர்கள். நான்காவது, பயன்படுத்தாத ஆடைகள். நீங்கள் மாதக்கணக்கில் பயன்படுத்தாத பழைய துணிகள், பைகள் மூலையில் கிடக்கிறதா? அவற்றை யாருக்காவது தானம் கொடுங்கள். தேவையற்றதை அகற்றினால்தான் அதிர்ஷ்டம் உள்ளே வரும். ஐந்தாவது, காய்ந்த செடிகள். வாடிய பூக்கள், காய்ந்து போன செடிகள் வீட்டில் இருந்தால் நல்ல ஆற்றல்களும் காய்ந்து போகும். அவற்றை அகற்றிவிட்டு புதிய, பசுமையான செடிகளை வையுங்கள். ஆறாவது மற்றும் ஏழாவது, வேலை செய்யாத எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் உங்கள் மனதை பாதிக்கும் பழைய கசப்பான நினைவுகளைத் தரும் ரசீதுகள், பொருட்கள். இவை அனைத்தும் வீட்டில் ஒழுங்கற்ற நிலையையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும். இவற்றையும் இன்றே அப்புறப்படுத்துங்கள். நேயர்களே, பழையன கழித்து புதியன புகுவோம். இந்த 7 விஷயங்களையும் அகற்றி உங்கள் வீட்டையும் மனதையும் 2026 புத்தாண்டில் மகாலட்சுமியின் வருகைக்காக தயார் செய்யுங்கள். இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீகத் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் முரசு .lk இன் பக்தி சக்தி. நன்றி, வணக்கம்.